வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சப்பாத்தி பரோட்டா அதுக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி நம்ம வந்து நூல்கோல்ல குருமா பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நூல்கோல்ல இது வரைக்கும் குருமா ட்ரை பண்ணி பார்க்கலன்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வந்து நான் கடாயில வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருது. எப்பயும் போல கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிச்சுக்கலாம். நம்ம பெரிய சைஸ்ல ஒரே ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா கோர்ஸா அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதையே சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயாச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளி சேர்க்க போறோம். அப்புறம் கொஞ்சமா புதினா இலை. ஃபர்ஸ்ட் புதினா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமா மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு. ஆல்ரெடி நான் வந்து நூல்கோல் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதனால இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு மட்டும் பார்த்து போட்டுருந்தா போதும். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுத்து. ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் தனியா பொடி, காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா இதோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். கொஞ்சம் புதினா இலை இருக்கு, அதையும் சேர்த்துடுறேன் நான். நம்ம வந்து வரமிளகா பொடி, தனியா பொடியெல்லாம் போட்டிருந்தோம். அதோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும்னா நல்லா வதங்கிடுத்து. இப்போ என்ன பண்ண போறோம்னா கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நூல்கோல் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் இந்த கரம் மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த நூல்கோல் வேக வச்சது சேர்த்துருவோம். நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் நூல்கோல் வந்து வெந்ததை போட்டிருக்கோம், கொஞ்சம் தண்ணியும் விட்டுருக்கோம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ அரைக்க வேண்டியது என்னன்னு பார்த்துடலாம். ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய், ஒரு 10 பாதாம் பருப்பு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு. இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தேங்காய், சோம்பு, பாதாம் பருப்பு அரைச்சாச்சு. அரைச்ச விழுத சேர்த்துடலாம். இன்னும் ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சுடுத்து. மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் எப்பயும் போல் நெய் விட்டுப்போம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய நூல்கோல் குருமா ரெடி. இது வந்து சப்பாத்தி, அப்புறம் பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நூல்கோலில் குருமா ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டாக டக்குன்னு பண்ணிடலாம். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.